பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை அவர்கள் நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு மக்கள் கருத்து கணிப்பு மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க. அதுல அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படின்ற நரேந்தர் சரண்டர் என்ற விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய முதல் கருத்து. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் 11 முறை இந்த போர் நிறுத்தத்திற்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் பிரதமர் மௌனம் காப்பதுடைய பின்னணி என்ன? முதலில் மக்களுக்கு நான் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரதமர் நினைக்கும் பொழுது எந்த கொள்கை வேறுபாடுகள் நமது கட்சி மாறுபாடுகள்லாம் இல்லாம நிச்சயமாக அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம் நாட்டின் பிரதமர் செய்தது சரி என்றும் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு முதலில் எனது நன்றி. இரண்டாவது, பிரதமர் விமர்சிக்கப்படவே வேண்டாம்னு சொல்லல. அரசியல்ல பிரதமர் எவ்வளவோ விமர்சனங்களை தாண்டியும் இருக்கிறார். ஆனால் ஒரு நாட்டிற்காக, அந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக உலகமே வியக்கும் அளவிற்கு தீவிரவாதிகளை மட்டுமே தாக்கி எந்த விதத்திலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாளும் சிந்தித்து நமது முப்படைகளை வைத்து உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு போரை நடத்தி இருக்கிறார்கள். அதில் தீவிரவாத அமைப்புகள் நீக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, சிவிலியன் எங்கேயும் கொல்லப்படவில்லை. இன்னொன்று, ஆனால் அதே நேரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது, தேவையா இருக்கு, இன்னும் அழிக்கப்படல. அதனால் அந்த நேரத்தில் இடையில நிறுத்தணும்னா தப்பு இல்லை. ஏறக்குறைய அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அந்த மிஷன் செந்தூர்ல என்னென்ன நடத்த முடிஞ்சது, எங்க டார்கெட் பண்ணோம், அந்த டார்கெட் எல்லாம் எப்படி அழிச்சோம், அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மிச்ச மீது இல்லை என்பதற்கு பின்புதான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இதே தமிழ்நாட்டுல போர் என்று அறிவித்த உடனேயே போர் மனித குலத்துக்கு எதிரானது, போர் மனித குலத்தில் மக்களை அழிப்பது, அதாவது எந்த விதத்திலும் போருக்கு போகக்கூடாது என்று சொன்ன அதே அரசியல்வாதிகள் போரை நிறுத்தினதற்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போர் வந்து பல பேர் அழிந்திருந்தாங்க. இதே தமிழ்நாட்டில் தானே அந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்ற பிறகு முதல் பேரணி தமிழ்நாட்டில இருந்தானே முன்னெடுத்தாங்க. இல்ல, தமிழ்நாட்டில் நடந்தது, அதுல எல்லா மாநிலங்களிலும் நடந்தது. அது பொதுமக்களின் பிரதிநிதித்துவத்தில் இருக்கவங்க நடந்தது. அதுல நான் எந்த மாற்று கருத்து சொல்லல. ஆனா அதுக்கு முன்னால போர் வருவதற்கு காரணம் என்று சொன்ன உடனே, வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன உடனே போர் கூடாது, போர் மனித குலத்திற்கு எதிரானது சொன்ன குரல்கள் தமிழகத்தில் இருந்தால் ஒலித்துக் கொண்டிருந்தன. அதனால நம் நாட்டில் வந்து இன்னொன்று, ட்ரம்ப் 10 வாட்டி சொன்னாரு, 14 வாட்டி சொன்னாரு அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருந்தால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். போர் நடவடிக்கை என்று ஒன்று இருக்கிறது. உதாரணத்திற்கு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்கெல்லாம் அழிக்க போறோம்னு சொல்லிட்டு செஞ்சாரு அப்படின்னு. இல்ல, போர் சரத்திலே இருக்கு. ஒரு நாட்டை நீங்கள் அணுகும் பொழுது எந்த விதத்திலும் சிவிலியன்ஸ் பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் அங்கே உங்களை தாக்க வருகிறோம் என்று சொல்வதில் ஒரு கருத்து, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அது போடப்பட்டதுதான். ஆக இது எல்லாமே போருக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது. எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லிக் கொள்ள முடியாது. என் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், என் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் அளவிற்கு முப்படைகள் வழிநடத்தப்பட்டன. காங்கிரஸ் கட்சி இந்த அமைச்சரவை கூட்டம் ஆபரேஷன் சிந்து தொடங்குவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். எல்லாரும் ஒரு குரல்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பிரதமர் பின்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் ஓரணியில் திரண்டு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு ஒருமித்த குரலோட தான் பேசினாங்க. ஆனா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, போரை தொடங்கிய நீங்கள் நிறுத்துவது தொடர்பாக நீங்க முடிவெடுக்காம மூன்றாம் நாட்டை சேர்ந்த ஒரு தலையீடுக்கான அனுமதித்ததற்கான காரணம் என்ன, அதை மறுப்பதற்கு ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை தான் கேட்கிறாங்க. இல்ல, அதாவது ஒரு 3வது நாடு போரை நிறுத்தியது என்று அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே பதிவிடப்படவில்லை. அதே மாதிரி பிரதமர் அவர்கள் நாம் எந்த வழிமுறையை மேற்கொண்டோமோ அந்த வழிமுறையில் தான் நாம் சென்றோம் என்று சொல்கிறார்கள். அதாவது உலக அரங்குல வெளியுறவுத்துறை கொள்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதனாலதான் சில விஷயத்தை நாம் முழுவதுமாக வெளியே சொல்ல முடியாமலும் இருந்திருக்கலாம். அதனால அவர் 11 வாட்டி சொல்லிக் கொண்டு போகிறார் என்றால் அதை மறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று. ஏன்னா வழிமுறையில் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் தான் முடிவெடுத்தோம் என்று சொல்லி இருக்கும் பொழுது, ஒரு வலிமையான முடிவு எடுத்ததுனாலதான் பாகிஸ்தானை இந்த அளவுக்கு எதிர்கொண்டிருக்க முடியும். வலிமையான நடவடிக்கை எடுத்ததன் மூலமாகத்தான் பாகிஸ்தானை நாம் இந்த அளவுக்கு நிறுத்தி இருக்கோம், தீவிரவாதத்துக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம்.